எப்போ மீன் வாங்கினாலுமே மீன் குழம்பு மீன் வறுவல் அதுதான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக வந்து மீன் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் புட்டு செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டை தட்டி வச்சுருந்தேன், அதுவுமே போட்டுட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வேக வச்சுருந்தோம் இல்லையா, மஞ்சத்தூள் போட்டு சுடு தண்ணியில் வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். அது வெளியில் எடுத்து தோலை மட்டும் பீல் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உதிரியாக வந்து நான் வந்து அதை உடச்சி எடுத்துக்கிட்டேன். மீன் முள்ளுலாம் இல்லாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, பெப்பர் வந்து தூக்கலாக போட்டுறோன்னா இதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா பெப்பர் வந்து தூக்கலாக போட்டுக்கோங்க. நல்லா பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரட்டிட்டு அப்படியே வந்து லோ ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து உதிரி ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ சூப்பரான வந்து ஃபிஷ் புட்டு ரெடி. சுட சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது சின்ன குழந்தைங்களுக்கு கூட கீ இல்லை நல்லெண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். See you in the next video.